வணக்கம் என் தாய உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த புது வருடம் வந்து முடிந்து விட்டது. ஆங்கில புத்தாண்டு முடிந்து விட்டது. அதைத் தொடர்ந்து தமிழர்கள் புத்தாண்டான தமிழ் தைப்பொங்கல் வர இருக்கின்றது. அந்த தைப்பொங்கலுக்கு எங்களுடைய எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷத்துடன் புத்தாடைகள் அணிய வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு எங்களுடைய உறவான கண்ணண்ணா அவர் வந்து பருத்தித்துறை காளிகோவிலுடைய சேர்ந்தவர். அதை விட சித்தி விநாயகர் பாடசாலை பழைய மாணவரான எங்களுடைய கண்ணண்ணா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கான இந்த பொங்கல் உலர் உணவு சாமான்களை வழங்கி வைத்திருந்தார். இந்த நாளிலே அவருக்கு முதற்கண்ணிலே நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளையும் பெரிய ஒரு உபகாரத்தையும் செய்து கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் எல்லா மக்களும் ஒரே சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லா மக்களும் புத்தாடை அணிய வேண்டும் என்றதற்காக புதிய சரங்கள், புதிய சாறைகள் எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட்டன. அந்த வகையிலே ஒரு ஒரு முகம் தெரியாத எனக்கு அவர் கூறியிருந்தார், இதை பிரபலியப்படுத்த வேண்டாம், இதை என்னுடைய பேரையும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அவர் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அந்த தொகையை, அந்த உதவி திட்டங்களை எங்களுடைய பருத்தித்துறையில் இருக்கின்ற பிரகாஷ் அண்ணா உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுயேட்சை குழுவிலே அவர் சுயேட்சை குழுவிலே வேட்பாளராக களமை இறங்கி இருந்தார் பாராளுமன்ற தேர்தலிலே. இப்பவும் அவருடைய சேவைகள் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் ஊடாகவே இந்த உதவி திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பிரகாஷ் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரகாஷ் அண்ணாவை பொறுத்தளவு வரைக்கும் அவரும் ஒரு அதாவது என்னென்று சொன்னால், அவர் வந்து நோமலாக இதையெல்லாம் பப்ளிக் பண்ண தேவையில்லை, நீங்கள் நோமலாகவே கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று என்னிடம் கூறியிருந்தார். ஆனாலும் மக்களுக்கு யார் சேவை செய்கிறான் என்றதை நாங்கள் வெளியில கொண்டு வர வேண்டியது எங்களுடைய தாற்பெரிய கடமையாக இருக்கிறது. கட்டாயம் பிரகாஷ் அண்ணா மாதிரியான ஒரு சமூக ஆர்வலரோ அல்லது ஒரு மக்கள் சேவகனோ கட்டாயம் எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு தேவை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தொடர்ச்சியாக வாருங்கள், இந்த காணொலிக்குள் போகலாம். அதுக்கு முன்பு எங்களுடைய வெனிவாகை 2.0 யூடியூப் தளத்துக்கு நீங்கள் புதிதாக இருப்பின் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கள் காணொலிக்கு போகலாம். வணக்கம். தற்போது நாங்கள் ஒரு உதவி திட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த உதவி வந்து எதிர்வரும் தைப்பொங்கலை முன்னிட்டு நமது பிரதேசத்தை சேர்ந்த சித்தி விநாயகர் பாடசாலையின் பழைய மாணவரும் ஓடக்கரையின் புறப்படமாகவும் தற்போது சுவிஸில் வசிப்பிடமாகவும் உள்ள கண்ணண்ணாண்ட உதவியின் கீழ் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வறுமைக்கோட்டுக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பொங்கல் பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கு தயாராக உள்ளோம். அவர்களுக்கு இந்த பொங்கல் வருடம் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு தொடங்குவோம். என்னண்டா இல்லை, கையோடைய கொடுத்து வச்சு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். வைக்கலாம் தேங்காய், ஒரு சின்ன தேங்காயம் ஒரு பெரிய தேங்காயம் கொடுக்கும். பொங்கலுக்குரிய அரிசி சம்பந்தமான அது பொங்கலுக்குரியது உணவும், மற்றது ஒரு சரம், அதில் 2 பேரும் இருந்தால் சரம் சீலையும் போகும். இல்லை பொங்கலுக்குரிய சகலாம் போகும். நாங்கள் அம்மா இது அப்படிங்க இது வச்சா இதில் மணக்கும் கையில் உடையுங்க. இந்த சரம் ஒரு சீலை. ஐயா, வெள்ளை வாட்டி கொடுக்குறீங்களா நீல சரம் கொடுக்குறீங்களா? எது சரம், என்ன சரம் கொடுக்குறீங்க? வெள்ளையா? வெள்ளைதான். சரிதான், ரைட், ஓகே. வாழ்த்துக்கள்.
ஓய் பொங்கல் நல்வாழ்த்து. வாங்கம்மா. இந்த கொட்டனை விட்டுட்டு வாங்கிட்டேன். கொட்டனை விட்டுட்டு சரி. அடுத்த ஆள் இதுக்கு வைக்காங்க மணக்குமா கை கொண்டு வாங்க. சாரியும் 2 சாரி 2 சாரி மட்டும்தான் என்ன? சரி ஓகே. பணம் வாழ்த்துக்களுக்கா வாங்கம்மா. அப்படிங்க கையில் அதேம்மா தம்பி வைக்கிற அப்படிங்கிற இந்தா அப்பா அம்மா குச்சிதான் ஒரு சாரி மட்டும்தான் பத்தி குச்சி இதுக்கு வைக்காங்க மணக்குமா எடுத்துருங்க. ரொம்ப இருக்கு. சரி வாழ்த்துக்களா இல்லை என்ன சாரி சாரியும் சராம இருக்குது 2 பேர் இருக்குதா சரா தான் வெள்ளைச்சரமா நீளும் வெள்ளை சரி வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா இது எடுத்துருங்க வேதா மணக்குமா சாரி யார் ஊற்றுறோம் இல்லையே சாரியா ஓகே நன்றியா வாழ்த்து. இந்த சரி அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். இங்கே இந்த இது வைக்காத மணக்குமா இந்த இதை எடுத்து விடு. ஏய் இங்கே இதை எடுத்து விட பத்தி குச்சி எடுத்து விடணும் கொட்டு போட கவனம் இவ்வளோதான் இதுக்கு வைக்காங்க அப்புறம் வச்சு விடாங்க எடுத்து விடுங்க இந்த மணக்குமா இந்தாங்க வாழ்த்துக்கள். மகனுக்கு சாரம் உங்களுக்கு சாரி சாரியை விடுங்க பொங்கல் அண்டு. பொங்கல் சாமான் சரி சரி. கொண்டு வாடி கொடுங்க. சரி ஓகே பாதி யாரை கூட போய் மற்றபடி ஆணையில் அழிச்சாண்டா நீ அக்கா செருப்பு கூட நினைக்கணும். அக்கா செருப்பு கூட ஷாப்பிங் கட்ட போனா லோனி யூடியூப்ல போட மாட்டோமா செல்ல மிஞ்சால வான அடிச்சு விடுவாங்க எனக்கு
இவா கில்லவி பார்க்க அம்மா பொங்கல் ஜாமான் தந்தவருக்கு பொங்கல் வாழ்த்துக்களா. அட்வான்ஸ் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன ஓகே வணக்கம். என்னண்டா இந்த 31 புது வருடத்தை முன்னிட்டு சுவிஸில் இருக்கிற அண்ணா குமார் அண்ணான்ற ஒரு அண்ணா வந்து ஏதாவது கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு இந்த இதை உதவியை செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்சம் காசை வந்து அனுப்பினவர். அந்த அடிப்படையில் வடமராட்சி கிழக்கு குடத்தனை வடக்கு பகுதியில் நாங்கள் வந்து 2 பேரை இனங்கண்டு உங்களோட பேர் என்ன செல்லகுமார் அனுஷாவையும் மற்றது இன்னும் ஒரு அக்காவையும் நாங்கள் இனங்கண்டு, அதாவது பெண் தலைமத்துவம் குடும்பத்தை இனங்கண்டு நாங்கள் இந்த உதவியை வழங்கி இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு சுமாராக ஒரு 10,000 ரூபாய் பெறுமதியான சாமான்களை வந்து நாங்கள் வழங்கி இருக்கிறோம். இந்த வருஷம் குமாரண்ணாவுடைய இதில் வந்து அவைக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நினைக்கிறேன். குமாரண்ணாவுக்கும் இது சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அவருடைய இதில் வந்து இவாவுக்கு வந்து 4 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும். அவருடைய கணவர் விட்டுட்டு வேற திருமணம் செய்து விட்டார். அதனுடைய இவ வந்து சரியான ஒரு கஷ்டத்துல இருக்கிறார். முடிஞ்சால் எங்களுடைய உறவுகள் இவாவுக்கும் இவாவுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கும் அல்லது சைக்கிள் இல்லாம நடந்துதான் போய் கொண்டிருக்கிற 2 கிலோமீட்டர் கிட்ட ஆனபடியால அந்த இவாக்குரிய உதவியையும் எங்களிடம் கேட்டு இருக்கிறா. அவாவை போய் சொல்லுவா, கேளுங்க. வணக்கம். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கணும். 2 ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளைகளும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறேன். இந்த படிப்பு செலவுக்காச்சு ஹெல்ப் பண்ணினா உதவியாக இருக்கும். கணவர் என்ன விட்டுட்டு போயிட்டேன். நான் சும்மா நார்மலாக தையல்கள் செஞ்சு தான் என் பிள்ளைகள் படிப்பு செலவு சாப்பாடு செலவுலாம் பார்க்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த உதவியை வழங்கின குமாரண்ணாக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா உங்களுக்கு. இந்த உதவி வழங்கின பெரிய உதவி. எங்களுக்கு இந்த நிறைய கஷ்டத்தில் இருந்தால் இந்த சாமானை கொடுத்து எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கீங்க. உங்கள் சுயநலத்தோட குடும்பம் பிள்ளைகளோட சந்தோஷமாக நலத்தோடு இருக்கும். வணக்கம். 31ஆம் தேதி புது வருடத்தை முன்னிட்டு சுவிஸில் இருக்கிற அண்ணா வந்து குமார் அண்ணாவால் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எனக்கு அனுப்பப்பட்டது. அந்த தொகையில் வந்து இந்த குடத்தனை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மருதங்கேணி பிரதேசத்தை இருக்கின்ற குடத்தனை வடக்கை சேர்ந்த, உங்களோட பேர் என்ன? நவனிதன் காஞ்சனா என்ற பெண் தலைமத்துவ குடும்பத்துக்கு நாங்கள் ரூபாய் 10,000 ரூபாய் மதிப்புரிய அந்த உலருணவுப் பொருட்களை கொடுத்துருந்தோம். அந்த வகையில் இவா வந்து கணவனால் கைவிடப்பட்டு அந்த கணவன் வந்து வேறு திருமணம் முடித்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பிள்ளைகளையும் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதென்றும் அந்த பிள்ளைகளுக்குரிய பாடசாலைகளுக்கு போவதற்கும் கல்விகளை தொடர்ச்சியாக படிப்பதற்கும் உரிய உதவிகளை புலம்பெயர் உறவுகளால் முடிந்தால் தனக்கு உதவி செய்து தரும்படியாகவும் என்னிடம் கேட்டிருந்தாங்கள். அந்த வகையில் தான் இந்த காணொலிகளையும் பகிர்கிறோம். அந்த வகையில் தான் இவாவை இனங்கண்டு இந்த உலருணவு உதவிகளையும் இந்த புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஒரு நோக்கத்தோடு இவாக்கு இந்த உதவிகளை வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே நீங்கள் குமாரண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மிகப்பெரிய நன்றின்னு சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கொடுத்த நான் கிடைக்குமான்னு சொல்லி. இப்போ நாங்கள் சாப்பிடனால விட சாப்பிடாதனால இப்போவே நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்கக்கூடிய என்னால் இந்த வேலைக்கு போய் எல்லாமே இருக்குது. நான் கூலி வேலைக்கு போனேன், புடவை கடையில் வேலைக்கு போய் அப்படி பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருந்தேன். ஆனால் இப்போ கிட்னியில் பிரச்சனை வந்து கூடினதுக்கு பிறகு என்னால் இந்த ஒரு வேலைக்கு போய் எல்லாமே இருக்குது. எனக்கு வீட்டிலேயே ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, சுயமாக வீட்டில் இருந்து செய்யக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய சொல்லி தான் கேட்டுக்கொடுப்பேன். நான் நிறைய பேர்கிட்ட வந்து நான் உதவி எல்லார்கிட்டையுமே கேட்டதில்லை. முதல் முறையாக உங்கள் மூலமாக கேட்குறேன். பிள்ளைகளின் படிப்பு அது 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 என்னென்ன கேட்க விரும்புறீங்க?
அது மற்றது இப்போ ஒரு மிஷினோ இல்லை ஒரு ஆடு மாடு அந்த மாடு அப்படி இல்லை ஒரு ஆடு அப்படி ஏதாச்சும் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய என்னன்னா என்னால் என்னோட எவிடன்ஸ் இருக்கு எனக்கு கிட்டியில் பிரச்சனை இருக்குதுன்றதுக்காக அதனால என்னோட நிறைய நேரம் இப்போ கூலி வேலைக்கு முதல் போய்க்கொள்ளதான் எனக்கு இந்த வெயில் அதில் எனக்கு ஒத்துக்கொள்றது இல்லை புடவை கடைக்கு வேலைக்கு போனேன் ஒரு 7-8 மாசமா போனேன் அது இந்த நைட்டு அந்த சீசன் டைமில் கொஞ்சம் கஷ்டம் இப்போ அப்படி இருந்தோடனே இப்போ கொஞ்சம் வருத்தம் கூட வலிக்கிட்டு உங்களோட கணவர் எங்க இப்போ? அவர் இப்போ விட்டுட்டு போய் 3 வருஷம் வேற ஒரு மாதிரி பண்ணியிருக்கு. அவருக்கும் இப்போ உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வழக்கு போகுதா? இல்லை வழக்கு இப்போ கிட்ட எல்லாம் கொடுத்தேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன் நேடியா இங்கேயே அந்த பொம்பளை வந்து கூட்டி கொண்டு வலிக்கிட்டேன். அதாவது வந்து ஒரு வயசு உள்ள பொம்பளை தான் பிரச்சனை. அப்போ அதால் நான் விட்டுட்டேன். அதோட இல்லீகல் பிஸ்னஸ் போதைக்கு அடிமையாயிட்டு இப்போ அதால் விட்டு இப்போ 3 வருஷம் ஆகிட்டுது. இப்போ போன மாதம் தான் நான் வழக்கு கொடுத்தேன். 3 வருஷமாக கொடுக்கவே இல்லை. இப்போ நேரடியாக வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன். நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன உதவி கேட்க விரும்புகிறீங்க? எனக்கு பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கும் சாப்பாடு இந்த ரெண்டும் தான் எனக்கு மெயினான விஷயம். வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்கல. கட்டாயம் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த காணொலியை பார்ப்பார்கள். அந்த காணொலியை பார்த்த பிறகு உங்களை தொடர்பு கொள்வதற்குரிய உங்களுடைய முகவிலக்கத்தை நான் அதில் பதிவு செய்கிறேன். கட்டாயம் அவர்கள் உதவி செய்வார்கள். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.